Pon Wonder Matic Liquid and Detergent Powder. Let your confidence glow. அவங்க சொல்லலை, எதுவும் சொல்லலை. அந்த சீக்வன்ஸ் எல்லாம் அப்படி இருந்தது. பசங்கிட்ட ரொம்ப நான் வந்து ஏதோ உங்களெல்லாம் மிஸ் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சீன்ஸ் எல்லாம் முன்னாடியே எடுத்துகிட்டு இருந்தாங்க. பட் யாரும் என்கிட்ட இந்த மாதிரி சீக்வன்ஸ் வரப்போகுதுன்றது சொல்லவே இல்லை, சொல்லலை. பட் எனக்கு புரிஞ்சிடுச்சு, நம்ம ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் நமக்கு தெரிஞ்சிடுச்சு. நானும் ஒன்றும் கேட்கல. சரி, அது அப்படியே ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தேன். அது கடைசி நாளைக்கு இந்த சீக்வன்ஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா முந்தின நாள் நைட்டு டைரக்டர் அப்புறம் எங்கள் பாபு சார் அவங்க எல்லாம் உட்காந்து என்கிட்ட பேசினாங்க. இந்த மாதிரி சாரிம்மா இப்படி பண்ண போகிறாங்க, ஒன்லைன் அப்படி வந்திருக்கு, இப்படி பண்ண போகிறாங்க அப்படின்னாங்க. நீங்கள் கொஞ்சம் கஷ்டமாக தான், ரொம்ப அப்படியே தயங்கி சொன்னாங்க என்கிட்ட. நான் சொன்னேன், இதில் என்னங்க இருக்குது, ஸ்கிரிப்டு என்ன சொல்லுதோ அதை நம்ம பண்ணி தானே ஆகணும், அது பண்ணிக்கலாம், அதெல்லாம் எனக்கு வருத்தமாக இல்லை. ஆனால் 3 years நான் பாண்டியன் ஸ்டோர்ஸ் இது வரைக்கும் ஒர்க் பண்ணியிருக்கேன், ஸ்டார்டிங்லேருந்து இந்த Day 1லேருந்து. ஸோ 3 வருஷம் ஒர்க் பண்ணிவிட்டு இந்த நல்ல ரீச் கொடுத்த ப்ராஜெக்ட்டு அதுலேருந்து பாதியில் போகிறமேன்னு தான் எனக்கு வருத்தம். மற்றபடி இந்த சீக்வன்ஸில் எனக்கு ஒன்றும் இல்லை. நம்ம வந்து நடிக்க வந்துட்டோம், இது நம்ம வேலை, அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நம்ம செஞ்சாகணும், அப்படி தான் எனக்கு தோணுச்சு. மற்றபடி ஒன்றும் இல்லை. பட் அந்த சீக்வன்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்ட்ரெயினாக இருந்தது. அந்த இதிலெல்லாம் ஏறி ரொம்ப வெயில் மாதிரி அந்த மாதிரி ஸ்ட்ரெயின் இருந்தது. ஏறி அதில் இறங்கி ஒரே க்ரௌடு, ரொம்ப வெயில், அதில் வந்து ஃபுல்லாக ஒரு 3-4 நாளாக அது இதை ஷூட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் இது பாதியில் நம்ம கேரக்டர் முடியுதுன்ற வருத்தம் மட்டும் இருந்தது. மற்றபடி இந்த சீக்வன்ஸ்லாம் நம்ம ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் நம்ம டியூட்டி அது இல்லை. ஒரு கேரக்டருக்கு வந்து ஒரு நல்ல கேரக்டர் ஆக்குவது, ஒரு நல்ல ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னும் போது அந்த பாண்டியன் ஸ்டோர்ஸில் அந்த ஏதாச்சும் ஒரு விஷயம் நடந்துருது. இப்போ வந்து சித்ரா அவங்களுக்கு, அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக தீபிகா, ஓகே அவங்க போன, இப்போ அடுத்து நீங்கள் அப்படின்னும் போது என்ன அது ஏதாச்சும் ஜிங்ஸா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. எல்லாமே வந்து சித்து மேட்ரு வந்து அன்எக்ஸ்பெக்டட், அது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம். இன்னும் நாங்கள் எல்லோரும் சித்துவை மிஸ் பண்ணுறோம், வருத்தப்படுறோம். அது என்னமோ நடந்துடுச்சு, என்ன பண்ண முடியும். இந்த பொண்ணு மேட்ரு வந்து என்னன்ட்டுலாம் எனக்கு தெரியல, எதனாலன்ட்டுலாம். அதே மாதிரி இப்போ அதான் சொன்னேன், இது வந்து என்ன சேனலும் இந்த க்ரூவும் என்ன டிசைட் பண்ணுறாங்களோ அது நம்ம பண்ணணும், அவ்வளோதான். என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய மைண்ட் செட் அப்படி தான். நாங்கள் சின்ன வயசுலேருந்து இதே ஃபீல்டில் இருக்கிறதுனால அப்பா அம்மா அதான் சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ திடீர்னு வந்து ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம விஜய் தீபிகா, ஆமாம், ஓகே, அவங்க வந்து திடீர்னு வந்து இல்லை அப்படின்றது வந்து உங்களுக்கு பதிலாக இன்னொருத்தங்க அப்படின்னு போடும்போது அது எந்த அளவுக்கு வந்து ஜஸ்டிஃபை பண்ணப்படுது மேம்? வருத்தமாக தான் இருக்கும். ஒரு ஆர்டிஸ்ட் அது யாராக இருந்தாலும், சின்ன பசங்களாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் ரீப்ளேஸ் பண்ணும்போது கஷ்டமாக தான் இருக்கும். அதெல்லாம் தாண்டி தாங்க வரணும். இதில் சகஜம். ஃபஸ்ட்டு ஒரு கொஞ்சம் இவங்கெல்லாம் சின்ன பசங்க ஸ்டார்டிங் பீரியடில் இருக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்புறம் இதெல்லாம் பழகிடும், அவ்வளோதான். இந்த ஃபீல்டில் இதெல்லாம் சகஜம்னு பழகிடும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அது அவங்க முடிவு பண்ணுறது தான், நமக்கு என்ன தெரியும். கன்சர்ன் பார்ட்டிஸ் 2 பேருக்குள்ளே தானே. சரி, இப்போ வந்து ஒரு கேரக்டர் முடியும் போது, அந்த கேரக்டர் முடியுது, அந்த நாள் தான் லாஸ்ட் டே ஷூட் அப்படின்னும்போது முடிச்சுட்டு அதை பேக்கப் ஆகும்போது திரும்பி இந்த செட்டுக்குள்ளே வரமாட்டோம் அப்படின்றது தெரியும். அப்படின்றபோது அது எப்படி இருக்கும்? அதாவது இதுக்கு முன்னாடிலாம் நான் பண்ண சீரியல்ஸ் வந்து சீரியல் முடிகிற வரைக்கும் நான் இருந்தேன், என்னோடய கேரக்டர் இருந்திருக்கு. ஸோ அதனால் எல்லாருக்குமே சீரியல் முடிஞ்சிடுச்சு அப்படின்ற ஒரு இது தான் இருக்கும். சரி, முடிஞ்சிடுச்சு, மிஸ் பண்ணுவோம் எல்லோரும், கொஞ்சம் நாளைக்கு அந்த இது இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். பட் இந்த சீரியலில் தான் நான் வந்து சீரியல் முடிகிறதுக்கு முன்னாடி என் கேரக்டர் முடிஞ்சிருச்சு. ஸோ இது எனக்கு ஒரு ஃபஸ்ட்டு அனுபவம் தான். கொஞ்சம் அதான் சொல்கிறேனே, அந்த ஒரு ஃபேமிலியை மிஸ் பண்ணுற அந்த இது தான் இருக்குது. என்னடா பாண்டியன் ஸ்டோர்ஸ் இவ்வளோ பெரிய ரொம்ப ரீச் கொடுத்த சீரியல் அது. அதனால் இதில் எனக்கு ரொம்ப நல்ல ஃபீட்பேக்கு, நல்ல பேர் கிடச்சிது. அப்படி இருக்கும்போது பாதியில் போகிறமே முடிஞ்சிடுச்சு அப்படின்றது தான். இப்போ சாய் காயத்ரி வந்து இந்த ரோல் பண்ணுறாங்க, இந்த ரோலுக்கு எந்த அளவுக்கு சாய் காயத்ரி ஃபிட்டாக இருக்காங்க, ஜஸ்டிஃபை பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க? நான் கடைசியாக அவங்கள லொக்கேஷனில் ஒரு 2 நாள் தான் பார்த்தேன். அவங்க ஒர்க் பண்ணும்போது நான் பார்க்கல. பட் அவங்கள வேறு சீரியல்லாம் பார்த்துருக்கேன், நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, பார்த்துருக்கேன். அவங்களும் இதுக்கு முன்னாடி பண்ணாங்களே தீபிகா, யார் பண்ணாலுமே அவங்கவுங்க எல்லாருமே அவங்கவுங்க அந்தந்த கேரக்டர் நல்லா தான் பண்ணுறாங்க. அது பப்ளிக் எப்படி அதை இது பண்ணுறாங்கன்றது தான். இத்தனை வருஷம் நடிப்பில்
ஓகே, உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு ப்ராஜெக்ட் இருந்திருக்கும் இல்லையா, இது வந்து இந்த ப்ராஜெக்ட் என்னால் மறக்கவே முடியாது, இந்த ப்ராஜெக்ட் வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட் அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு ப்ராஜெக்ட் இருந்திருக்குமா? பாண்டியன் ஸ்டோர்ஸ் தான். பாண்டியன் ஸ்டோர்ஸ் தான் அதுவுமே விஜய் டிவியில் நான் வந்து பர்மனெண்ட், நான் ஒரு மெம்பர். நான் ஆமாம், அவங்க வந்து இதை இப்போ அடுத்து இது கூட முடியறதுக்கு முன்னாடி இன்னொரு ப்ராஜெக்ட் கொடுத்துட்டாங்க, சூப்பர் ஸ்டார்ட் பண்ணேன். அதனால நோ ஹார்ட் ஃபீலிங்ஸ். அதாவது வந்து இந்த சீரியல்ல இந்த கேரக்டர் முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதானே தவிர பட் அந்த உங்களோட பயணம் இன்னும் நீடிச்சுட்டே இருக்கு. கண்டிப்பா. சித்ரா அவங்க வந்து கால்ஸ்னு ஒரு படம் நடிச்சாங்க. ஓகே, அந்த படம் பார்க்கும்போது ஒரு பழைய நினைவுகள் ஏதாச்சும்? அவங்க வந்து பாண்டியன் ஸ்டோர்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போது தான் அந்த படம் கமிட் ஆகி ஷூட் போயிட்டு இருந்தாங்க. சொன்னாங்க இந்த மாதிரி மூவி பண்ணுறேன்ட்டுலாம் சொன்னாங்க. திடீர்னு இப்படி ஆகி அவங்க இறந்ததுக்கு அப்புறம் தான் அந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம், அதனால அவங்க இறந்த கையோட ரிலீஸ் ஆச்சு. ஸோ அந்த நேரத்தில் எனக்கு அது பார்க்க வருத்தமாக இருந்தது. அதனால நான் அந்த படம் பார்க்கல. ரொம்ப கஷ்டங்க, பாவம். நான் ரொம்ப வருத்தம். அது என்ன சொல்கிறது, அது அவங்க கரெக்டாக நானும் சித்துவும் தான் ஒரே ரூமில் இருந்தோம். அப்போ அந்த ஃபஸ்ட்டு கோவிடுக்கெலாம் அப்புறம் அந்த டைமில் தான். அதுக்கப்புறம் ஷூட் பண்ணும்போது ஒரே ரூமில் நாங்கள் இப்போ மாதத்துக்கு 15 நாள் ஷூட்டிங் ஷெட்யூல் போகும். அப்போது வந்து நானும் சித்ராவும் ஒரே ரூமில் தான் இருப்போம். ஸோ எனக்கு அதெல்லாம் ரொம்ப அது சித்து இல்லாதப்போ அந்த ரூமுக்கு போகும்போது, அந்த லொக்கேஷன் போகும்போதெல்லாம் ரொம்ப வருத்தமாக இருக்கு. அது அந்த படம் பார்க்கும்போது பார்க்கறதுக்கு எனக்கு தைரியம் இல்லை, அதனால் பார்க்கல. இப்போ பாண்டியன் ஸ்டோர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து பசங்கள்லாம் வந்து அப்படியே தாங்கி தூக்கி பிடிக்கிற அம்மாவாக தான் இருக்கீங்க. வீட்டில் பசங்க எப்படி? அங்கேயும் இங்கேயும் அப்படி தான். இங்கேயும் அதெல்லாம் காட்ஸ் கிஃப்ட். என்னோட ஃபேமிலி பசங்கள்லாம் ரொம்ப நல்ல 2 பசங்க தான் எனக்கு, 2 ஆம்பளை பசங்க, 2 டாட்டர் இன்லாஸ். நான் 2 பேருக்கும் 2 ஆம்பளை பசங்க, 4 கிராண்ட் சன்ஸ். ரொம்ப கிஃப்டட் ஃபேமிலிங்க நாங்கள். அது எல்லாருக்கும் கிடைக்காது. நான் சும்மா இன்டர்வியூக்காகலாம் சொல்லலை. எல்லார் வீட்லேயும் நடக்கிற மாதிரி ஆர்குமெண்ட்ஸ் அதெல்லாம் நடக்கும். அது எல்லார் வீட்லேயும் நடக்கிற மாதிரி நடக்கும். பட் ரொம்ப லவபிள் ஃபேமிலி. இப்போ நீங்களும் ஷோபா மேமும் மீட் பண்ணால் என்ன மாதிரியான ஒரு கான்வர்சேஷன்ஸ் நடக்கும்? கெல்லட்டா பண்ணிக்குவோம். நானும் எங்கள் அக்காவும் சின்னதுலேருந்தே அப்படி தான். என்ன சொல்கிறது, சிஸ்டர்ஸ் மாதிரிலாம் இல்லை, நல்ல ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஜாலியாக பேசுவோம். உங்கள் வீட்டு கதை, எங்கள் வீட்டு கதை, எல்லா லேடிஸும். ஆமாம், எல்லார் தலையும் உருளும். அங்கே அந்த பக்கம் அங்கே உருளும், இந்த பக்கம் நான் உருட்டுவேன். எல்லாரும் இந்த ரூமில் போய் கதை சத்திட்டு எல்லா கதையும் பேசி முடிச்சிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான். ஜாலி அக்கா, ரொம்ப ஜாலி. இது வந்து எப்படின்னா, இந்த ஒரு இன்சிடென்ட் எப்பயாச்சும் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். விஜய் சார் என்னைக்காச்சும் உங்கள் சீரியல் பார்த்துட்டு சூப்பராக பண்ணியிருந்தீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரா? இல்லை வந்து எனக்காச்சும் அந்த மாதிரி ஒரு நடிப்பை சார்ந்த ஒரு இன்ட்ராக்ஷன், குடும்பம் சார்ந்த இன்ட்ராக்ஷன் நடந்திருக்கும் கண்டிப்பாக. நடிப்பை சார்ந்த ஒரு இன்ட்ராக்ஷன் ஏதாச்சும் நடந்திருக்கா அவங்களுக்கும் அவருக்கும்? இல்லை, நான் அக்கா நாங்கள் எங்கள் ஃபேமிலியில் யார் மீட் பண்ணாலுமே சினிமா பற்றிலாம் எதுவும் பேசிக்க மாட்டோம். நாங்கள் எங்கள் ஃபேமிலி விஷயங்கள் தான் பேசுவோம். ஒன்றும் பெருசாக யாரோட வேலையிலையும் யாரும் தலையிடுறதில்லை. நானும் வந்து இப்போ என்ன படம் பண்ணுறப்பான்னு யாரையும் விஜயை கேட்க மாட்டேன், விக்ராந்தை கேட்க மாட்டேன், எதுவுமே கேட்க மாட்டேன். அவங்கள சும்மா அப்படி பேச்சுவாக்கில் வந்தால் உண்டு. மற்றபடி நாங்கள் யூஸ்வலாக நாங்கள் இப்போ ஃபேமிலி மேட்டர் தான் பேசிக்குவோம், எல்லாம் பண்ணுவோம். விஜய் வந்து ரொம்ப அந்த மாதிரி எல்லாம் சொன்னதில்லை. என் பெரிய சன்னு இப்போ வீட்டில் இருக்கவர். இவர்கிட்ட தான் அம்மாவை நேற்று பார்த்தேன் சீரியலில், நல்லா பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்கான். விஜய் தான் சொல்லியிருக்கு சஞ்சு கிட்ட, என்கிட்ட டைரெக்டாக சொன்னதில்லை. கீதா பேசியிருக்கு, சங்கீதா. ஆண்டி ரொம்ப நல்லா பண்ணுறீங்க ஆண்டி. நான் சொல்கிறது பொம்மலாட்டம் டைம்லேயே. ஓகே, பொம்மலாட்டம் டைம்லேயே பேசியிருக்கு. இப்போவும் நல்லா பண்ணுறீங்க ஆண்டி, நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க, நல்லா பண்ணுறீங்கன்னு அது சொல்லியிருக்கு. எங்கள் அக்கா சொல்லுவாங்க, அக்காலாம் அடிக்கடி பேசுவாங்க. அக்கா சொல்லுவாங்க. விஜய் வந்து எப்பா ரொம்ப ரேரு. அது நாங்கள் எங்கே ரொம்ப பிஸி ஆகிடுச்சு விஜய். அதனால் வந்து அடிக்கடி பார்க்கவோ பேசலாம் முடியறதில்ல. பேசுவோம், எப்பாவது பேசுவோம். இந்த பர்த்டே விஷ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரிலாம் ஸ்பெஷல் டேஸில் அப்படி பேசுவோம். பசங்கக்கிட்ட நல்லா ரெகுலர் கான்டாக்டில் இருக்காங்க. அதனால் அவங்கக்கிட்ட பேசுவோம். அவங்களாம் உட்காந்து பேசிக்கும் போது கிண்டல் பண்ணிக்கும் போது அப்படி ஜாலியாக, நான் ஆண்டியை பார்த்தேன் நேற்று, இதில் ரொம்ப நல்லா பண்ணுறாங்க இப்போது. அக்காவோட நீங்கள் சின்ன வயசில் ஓகே இருந்ததுக்கும் இப்போ கண்டிப்பாக வந்து அந்த டிஸ்டன்ஸ் இருக்கும். என்னென்னா வந்து அவங்க வீடு வேறு, இப்போ நம்ம வீடு வேறு அப்படின்ற மாதிரி மாறிடுச்சு. இருந்தாலும் அந்த ஒரு திடீர்னு வந்து ஏதோ ஒரு பழைய ஃபோட்டோ ஞாபகம் வரும்போது ஓகே திடீர்னு ஃபோன் பண்ணி பேசும், அந்த மாதிரி ஏதாச்சும் இப்போ ரீசெண்டாக நடந்துச்சா? அடிக்கடி நடக்குமே. அடிக்கடி நானும் அக்காவும் பேசிக்குவோம், பழசை பற்றி பேசுவோம்.
சுரேந்திரனா அக்காவும் வந்து கச்சேரியில் அவங்க தான் மெயினாக பாடுவாங்க, நல்லா பாடுவாங்க. நான் ரொம்ப சும்மா 1-2 தான் பாடுவேன், சரியாக பாட மாட்டேன். பாட்டு வந்து எனக்கு கேட்க ரொம்ப பிடிக்கும், பாடணும் ரொம்ப பிடிக்கும். ஆனால் அந்த அளவுக்கு எனக்கு வரல, அதுதான் உண்மை. அப்போல்லாம் நாங்கள் சின்ன வயசில் வெளியூர் கச்சேரிக்கெலாம் போகும்போது எனக்கு ஒரு இன்சிடெண்ட் நல்லா ஞாபகம் இருக்குது. அக்கா மெயினாக பாடுவாங்க, சுரேந்திரனா மெயினாக பாடுவாங்க. இன்னும் பெரிய எல்டர் பிரதர் சுந்தரனான் ஒருத்தர் இருந்தாங்க, அவங்க நோ மோர். நாங்கள் 4 பேரும் பாடுவோம். எங்கள் அப்பா என்ன பண்ணுவாங்க, கச்சேரி சில சமயம் நிறைய தடவை அப்படி நடந்திருக்கு. அவுட்டோர் வெளியூர் கச்சேரி போகும்போது சில சமயம் வந்து ட்ரெயின் புக் பண்ணியிருப்பாங்க. எங்களுக்கு ப்ரோக்ராம் முடிச்சுட்டு நாங்கள் ஸ்டேஷனுக்கு வரதுக்குள்ளே கொஞ்சம் அதில் அறிகுறி கடைசி லாஸ்ட் மூமெண்ட்டில் தான் ஸ்டேஷனுக்கு ஓடி போய் கம்பார்ட்மெண்ட்டில் ஏறுறது. அதெல்லாம் அந்த காலத்துலலாம் அந்த விண்டோ வந்து இந்த கம்பி இருக்காது, இப்படி ஃபுல்லாக வெறும் அந்த இது தான் இருக்கும், கிளாஸ் தான் இருக்கும், இதாக இருக்கும். அது திறந்து வச்சுருப்பாங்கல்ல யூஸ்வலாக. அந்த ட்ரெயினில் ஒரு தடவை ட்ரெயின் மூவ் ஆகிடுச்சு. அக்கா அண்ணா எல்லாருமே சின்ன பசங்க தான். நான் தான் ரொம்ப ஃப்ராக் போட்டுட்ருக்கேன் ஏஜ். அக்காவெல்லாம் ஏற்றி விட்டுட்டு எல்லாரையும் என்னை தூக்கி அந்த ஜன்னல் வழியாக போட்டாரே எங்கப்பா. இல்லை ஆமா, சீரியஸாக சொல்கிறேன், இது ஒரு தடவை நடந்தது. அதாவது ட்ரெயின் எப்படியாவது ட்ரெயினை பிடிச்சிடணுன்றது தான், வேற உள்ள எல்லாரும் எங்கள் சம்மந்தப்பட்டவங்களாம் ஏறிட்டாங்க. நான் தான் இருக்கிறதுலேயே குட்டி சின்ன பொண்ணு, தூக்கி போட்டாலும் அது கொஞ்சம் அடிக்கடி ஞாபகம் வரும். அப்புறம் அக்காவுக்கு மட்டும் நல்லா ரொம்ப நேரம் பாடுறாங்க அப்படி இப்படின்ட்டு அக்காவுக்கு மட்டும் இந்த பர்த் எல்லாம் ஃபஸ்ட்டு செட் பண்ணி படுக்க வச்சுருவாங்க. இப்போ உங்களோட ஃப்யூச்சர், அதாவது வந்து இப்போ நீங்கள் முன்னாடி என்ன வாங்கணும்னு நினச்சிங்கன்றத சொல்லிட்டீங்க. இன்றைக்கி வந்து அடுத்த ஷீலா அவங்க வந்து இந்த ஒரு கிராஃப் பிடிச்சி இங்கே போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு கனவு இருக்கும் இல்லையா? கனவு இருக்கா இல்லையா? இருந்தால் அது என்ன கனவு? எனக்கு ஒரு அவார்டு வாங்கணும்னு மட்டும் ஆசை. விஜய் டிவியில் தெரியல, அது மட்டும் தோணும். ஒரு சீரியல் கமிட் ஆகும்போதும் பண்ணும்போதும் ஒரு விஜய் டெலி அவார்ட்ஸ் போகும்போதும் சரி நமக்கு இந்த தடவை வருமா, கிடச்சா நல்லா இருக்குமே, இது என்ன நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்குள்ளே இன்னும் ஏஜ் ஆகிடுமே, இதுக்குள்ளே கிடச்சிருமான்னு அந்த ஒரு சின்ன ஆசைலாம் இருக்குது. ஃப்யூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் என்னெல்லாம் இருக்குது, என்னெல்லாம் பண்ண போகிறீங்க? ஃப்யூச்சர் வந்து இப்போது விஜய் டிவியில் இன்னொரு ப்ராஜெக்ட் சொல்லியிருக்காங்க. அது நேற்று தான் பைலட் பண்ணியிருக்கோம், எப்போ ஆரம்பிக்கிறாங்கன்னு தெரியல. பட் அதில் ஹீரோயின் மதராக கமிட் ஆகிருக்கேன். சரி மேம், வாழ்த்துக்கள். ஓகே, இன்னைக்கு வந்து இந்த கான்வர்சேஷன் சூப்பராக நடந்துச்சு, நிறைய பேசுங்க. அந்த ஒரு இன்சிடென்ட் நீங்கள் சொன்ன அந்த ஒரு இன்சிடென்ட் வந்து நல்லா அப்படியே வந்து மனசு அப்படியே நங்குற மாதிரி பதிஞ்சிருச்சு. நைஸ், ஆல் த வெரி பெஸ்ட். மேலும் மேலும் வளரணும். ஓகே, சந்தோஷமாக இருங்க. ஓகே, உங்கள் குடும்பத்தோடு நீங்கள் சந்தோஷமாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸ்பைஸியாக நான் கொடுக்க போகிறேன். ஓகே, அதில் சில்லி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். சில்லி பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு உங்களுக்கு கொடுக்குறேன். இதை டேஸ்ட் பண்ணி பாருங்கள், டேஸ்ட் நல்லாயிருக்கும், அட் சேம் டைம் ஸ்பைஸியாக இருக்கும். ஒரு கலக்கலான சுவையான காரசாரமான ஸ்பைசி ஃப்ரைட் ரைஸ் நீங்கள் செஞ்சுருக்க பாருங்க. ஸ்பைசியா சார்? ஏன் இது என்ன நம்பி சாப்பிடலாமா? சாப்பிட்டா இந்த ரூம் தண்ணி வைங்கடா, கத்துதுடா. போடாதீங்க. தம்பி போய்டு. சோலி முடிச்சு. அமுகு டுமுகள் அமால் டுமால். என்ன தம்பி என்னாச்சு? அமுகு டுமுகள் அமால் டுமால். நாராயணா, என்ன தம்பி என்னாச்சு? Ponvanda Matic Liquid and Detergent Powder. Let your confidence glow.